எல்லா டைப்பு கல்லுலையும் வீடு கட்டலாம், ஆனா ஒரே ஒரு கல்லுல மட்டும் வீடு கட்ட முடியாது. அது என்ன கல்? அதுதான் பொங்கல். சைக்ளோட்ரான் என்பது என்ன? சைக்கிள் ஓட்டுபவன் சைக்ளோட்ரான் என்று அழைக்கப்படுவான். ஒருத்தன் திடீர்னு பசிக்குதுன்னு மொபைலை கடிச்சு சாப்பிட்டானாம், ஏன்? ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்லாம். உன் பேரு என்னப்பா? பசுவுக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா சொல்ற, புரியல. என் பேரு கவுசிக் சார். நீ ஒன்னும் தூய தமிழில் பேசி என்ன கொல்ல வேண்டாம். ஆங்கிலத்திலேயே சொல்லு. சரி சார். இப்ப உங்க அப்பா பெயரை சொல்லு. எங்க அப்பா பெயரு கிங் காவ் மில்க் சார். ஏண்டா மறுபடியும் குழப்புரே, தமிழிலேயே சொல்லி தொலை. எங்க அப்பா பேரு ராஜகோபால் சார். ஆளவிட்டுடா சாமி, இனிமே உன்னட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். பொண்டாட்டியை விட பொண்டாட்டியோட புடவைதான் நமக்கு ரொம்ப மரியாதை தருது. எப்படி? பீரோவ திறந்தா உடனே கால்ல விழுது. கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்? அதுகிட்ட நம்ம வீட்டு அட்ரஸை கொடுக்காம இருக்கணும். உன் பெயர் என்ன? வீரமணி சார். சரி, உங்க அப்பா பெயர் என்ன? வீரமணி சார். என்னடா கிண்டலா? உங்க தாத்தா பெயரும் வீரமணின்னு சொல்லு, உன் தோல உரிக்கிறேன். தாத்தா பெயரும் வீரமணிதான் சார். நாளைக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வாடா. எப்படிங்க 3 தலைமுறைக்கும் ஒரே பெயர்? வேற வேற பெயர்தான் சார். எங்கப்பா பெயரு வீரமணி, என் பெயரு வி ரமணி, என் பையன் பெயரு வி ர மணி. ஒருத்தன் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டானாம். என்ன வரம் கேட்டான்? கடவுளே, எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் என்னாச்சு? அப்புறம்தானே விஷயமே இருக்கு. அவன் வீட்டுக்கு போற வழியிலே ஒரு ஆளு அவனோட பெயரை கேட்டான். அதற்கு அவன் குப்புமி குப்புமின்னு சொன்னானாம். ஏன் குப்புமின்னு சொன்னான்? ஏன்னா அவன்தான் கடவுள்கிட்ட சாவே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கானே, அதனாலதான் குப்புமின்னு சொன்னான். ஆச்சுவலி அவன் பேரு குப்புசாமி. மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் பாடுவார், ஆனா உட்கார சொன்னா உட்கார மாட்டார். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுலா. டாக்டர், என்னை நாய் கடித்து விட்டது. எந்த இடத்தில கடித்தது? பெருமாள் கோவில் சந்துல. கொக்கு ஸ்டாண்டிங் இன் ஒன் லெக் ஏன்னு தெரியுமா? அதே பழைய கதை, 2 கால தூக்கினா கீழ விழுந்திடும். அப்படித்தானே? இல்லை, இன்ட்ரெஸ்டிங் கதை கேளு. One day காகம் and a கொக்கு fly in the வானம். At that நேரம் கொக்கு fell down in கடல். After that the காகம் give his கை and touch the கொக்கின் கை. Suddenly கொக்கு sang the song, கருப்பான கையாலே கையை பிடிச்சா, and காதல் starts between them. But காகத்தின் family rejected கொக்கு because of its வெள்ளை color. So, கொக்கு always stand in one leg in hot வெயில் to become கருப்பு.